ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே இன் மை லைஃப் ஆன் சண்டே பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி 5:30க்கு எந்திரிச்சு மார்னிங் டீ போட்டு குடிச்சிட்டு சமையல் வேலை எல்லாத்தையுமே முடித்து சாப்பிட்டும் முடித்தாச்சு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ், அடுத்து பீஃப் சுக்கா. ஸோ சாப்பிட்டு முடித்தாச்சு. இது ஆஃப்டர்நூனுக்கு இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இது பீஃப் கிரேவி. ஸோ மார்னிங் சாப்பிட்டாச்சு. அடுத்து இங்கே கட்டி தயிர். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு தயிராகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா மோராகவும் நாங்கள் எடுத்துப்போம். ஸோ இது மார்னிங் சமையல் வேலைகள் முடித்தாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு 5:30க்கு போல் நான் தோசைக்கு அரிசி ஊற போட்டிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், அரிசி உளுந்து நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் அரைக்க போட்டுடலாம். ஸோ கிரைண்டர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அரிசி போட்டு கிரைண்டரை ஓட விட்டாச்சு. ஸோ மாவு அரைக்கட்டும். கொஞ்சம் இப்படி பிடிச்சி விட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், மாவு கொஞ்சம் சீக்கிரம் அரையும். இன்னொன்று அரிசிலாம் இருக்காது. ஸோ அதுக்காக இது மாதிரி மாவு அரைக்கும் போது இது ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பிடிச்சி விட்டிங்கன்னா சூப்பராக அரைஞ்சிடும் மாவு. அவ்வளோ போதும். அடுத்து இங்கே பாருங்கள், நான் நைட்டுமே பாத்திரம் விளக்கலை. ஸோ காலையில் இப்போ வரைக்கும் பாத்திரம் விளக்கலை. பாத்திரம் ஏகப்பட்ட பாத்திரம் சேர்ந்து கிடக்கு. இந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே நம்ம இப்போ சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டா ஒரு வேலை முடியும். ஸோ பாத்திரம் நான் வாஷ் பண்ண போகிறேன். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ நிறைய பாத்திரம், இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே நாம் இப்போ நீட்டாக கழுவி வச்சுட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். நேற்று நைட்டு இருந்தே ஒரு பாத்திரம் விளக்கலை. ஸோ இப்போ பாத்திரத்தை விளக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை கொஞ்சம் முடியும். பாத்திரம் விளக்குறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டமான வேலை. ஸோ பாத்திரத்தை நம்ம விளக்கி முடிச்சிடலாம். பாருங்கள், பாத்திரமெல்லாம் சோப்பு போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், பாத்திரம்லாம் சூப்பராக விளக்கி முடிச்சாச்சு. அடுத்து இதை அப்படியே நம்ம கவுத்திடலாம். விளக்கி வச்சுருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் கவுத்தி விட்டுலாம். அவ்வளோதான், இந்த ஒரு வேலை முடிஞ்சாது. அடுத்து நம்ம இன்னும் மாவு பெண்டிங் இருக்குது. ஸோ மாவு அரைச்சி அள்ளி வச்சிடலாமா? பாருங்கள், இன்னும் மாவு அரைச்சி முடிக்கலை. இங்கே பாருங்கள், இன்னும் குறைன்னு தான் இருக்குது. ஸோ மாவு இன்னும் கொஞ்சம் ஓடட்டும்.
இன்னும் ஒரு 10 நிமிஷம் மாவு ஓடிச்சுன்னா நல்லா வந்துடும் பாருங்கள். கொஞ்சம் குறக்கா. ஸோ அதனால் மாவு கொஞ்சம் இன்னும் நம்ம அரைக்க விட்டுடலாம். இங்கே பாருங்கள், மாவு அரைக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முலாம்பழம் ஜூஸ் போட்டுடலாம். மஸ்க் மெலன் ஜூஸு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த ஜூஸ் ரெடி பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், சூப்பராக எவ்வளோ அழகாக ஜூஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா பழுத்து இருக்குது பழம், நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா பழுத்து இருக்கிறதுனால ஈஸியாக தோல் வருது. கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா வராது. இப்படி பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க தோல். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். அடுத்து தேவைக்கேற்ப சீனி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. பாருங்கள், சூப்பராக அரைச்சி ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போடலை, நான் ஃபைனலாக தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் முன்னாடியே ஐஸ் க்யூப் சேர்த்து அடிச்சிங்க அப்படின்னா, நான் வந்து குட்டி மிக்ஸி ஜாரில் அடிக்கிறனால எல்லாம் வெளியில் தெரிச்சிடும். அதனால் நான் ஃபைனலாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளவுதான். பாருங்கள், சூப்பரான ஒரு மஸ்க் மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், சூப்பரான மஸ்க் மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சம்மரில் நிச்சயமாக இந்த ஜூஸை நீங்கள் தவறாமல் எடுத்துக்கோங்க. ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி தான் 2 நாள் துணி சேர்த்து மொத்தமாக இன்றைக்கி துவைச்சி காய போட்டாச்சு. மிஷினில் தான் இன்றைக்கி நான் துணி துவைச்சேன். ஸோ பாருங்கள், துணியும் துவைச்சி காய போட்டாச்சு. துணி இப்போவே காஞ்சிடுச்சு தான். ஸோ 10 நிமிஷம் தானே ஆகும். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு துணி காஞ்சிருச்சு. ஸோ அடுத்து மாவு நாம் அரைய போட்டிருக்கோம், அதையுமே நம்ம அள்ளி வச்சுட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். மாவு பாருங்கள், சூப்பராக அரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நைட்டுக்கு தோசைக்கும் இந்த மாதிரி அரைச்சா போதும். இங்கே பாருங்கள், சூப்பராக அரைஞ்சிருச்சா? ஸோ இப்போ இதை நம்ம டப்பாவில் மாற்றி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், மாவு அரைச்சி டப்பாவில் எடுத்து வச்சாச்சு. இந்த மாவு வந்து ஸ்டோரேஜுக்கு, இது இன்றைக்கி நைட்டுக்கு. ஸோ மாவு அரைச்சி முடித்தாச்சு, கிரைண்டரும் கழுவியாச்சு. இப்படி தான் நம்மளோட வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை இன்னும், அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மினி விலாக்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்மளோட சேனலை பாருங்கள், மறந்துடாதீங்க. பாய்.